ஓவியாவானது அமெரிக்காவுடைய கடற்படையை சேர்ந்த F-35 போர் விமானம் தரையில் விழுந்து நொறுங்கி தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த விபத்து தொடர்பாக தீவிரமாக விசாரிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விபத்து நடைபெற்ற இடம் என்பது விவசாய நிலம். விவசாய நிலத்தில் இந்த விமானம் விழுந்து விபத்துக்குள்ளாகக்கூடிய காரணத்தால் பெரிய அளவில் அங்க இருக்கக்கூடிய வெளியாட்கள் யாரும் பாதிக்கப்படவில்லை என்று முதற்கட்ட தகவல் வெளியாக இருக்கிறது. இந்த விமான விபத்தை பொறுத்தவரையிலும் குறிப்பாக இந்த கலிபோர்னியாவுடைய லேமோர் கடற்படை தளத்திற்கு அருகில் தான் இந்த விபத்து நடைபெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பிரெஸ்னோவிலிருந்து தென்மேற்கே சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய கடற்படை விமான தளம் தான் லேமோர் விமான தளம். அந்த விமான தளத்திற்கு அருகில்தான் இந்த விபத்து நடைபெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விபத்து நடைபெற்றவுடன் பொதுவாக இந்த விமானத்தை பொறுத்தவரையில் போர் விமானம், ஜெட் விமானம் என்று சொல்லப்படுகிறது. இது இந்த கடற்படை பொறுத்தவரையிலும் கடற்படை விமான நிலையம் லேமோர் மேற்கே கடற்கரையில் அதனுடைய தாக்குதல் போர் விமான நடவடிக்கைகளை கடற்படையினர் முதன்மை தளமாக கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதாவது முழுக்க இது பயிற்சிக்காக பயன்படுத்தக்கூடிய விமானம் அந்த விமானப்படை தளமாகவே பார்க்கப்படுகிறது. போர் தயார் நிலை விமானிகளை தயார்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிப்பதாக சொல்லப்படுகிறது. அதாவது இந்த விமானம் F-35 போர் விமானம் மூலமாக விமானிகளுக்கு பயிற்சி அளிக்கப்படும். விமானிகள் மற்றும் விமான குழுக்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும். அந்த பயிற்சி மூலமாக அவர்கள் அடுத்த கட்ட போருக்கு தயார்படுத்துவதற்கான பயிற்சியில் முழுக்க இந்த விமானம் மூலமாக வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்ற பயிற்சி மேற்கொள்ளும் போதுதான் எதிர்பாராத விதமாக இந்த விபத்து என்பது ஏற்பட்டது. இது குறிப்பாக இது ரஃப் ஃபைட்டர்ஸ், அதாவது ரஃப் ரைடர்ஸ் என்றும் சொல்லுகிறார்கள். அதாவது போருக்காக ஆயத்தப்படுத்தக்கூடிய ஒரு ரைடர்ஸாகவே இது பார்க்கப்படுகிறது. இது ஸ்ட்ரைக் ஃபைட்டர்ஸ் VF-135க்கு அந்த பிரிவுக்காக ஒதுக்கப்பட்ட விமானம் இது. இந்த விமானத்தில் விமானி பயிற்சி மேற்கொண்ட போதுதான் திடீரென்று கட்டுப்பாட்டை இழந்து கீழே விழுந்திருக்கிறது. இது விழுந்த இடம் ஏற்கனவே கூறியது போல விவசாய நிலம் என்பதால் எந்தவித வெளியாட்கள் யாருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை. அதே சமயத்தில் விமானம் நிலைகுலைந்து கட்டுப்பாட்டை இழந்து அது கீழே விழக்கூடிய சமயத்தில் அதில் இருந்த விமானி சாதுரியமாக கீழே குதித்து உயிர் தப்பியிருக்கிறார். அவருக்கும் பெரிய அளவிலான காயங்கள் எதுவும் இல்லை, சிறிய அளவிலான காயங்கள் மட்டும் ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த விபத்து தொடர்பாக அமெரிக்காவுடைய கடற்படையை அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் இந்த விமானம் விபத்துக்குள்ளாக இருப்பது அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விமானி பாதுகாப்பாக வெளியேறி இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மற்றபடி பெரிய அளவில் எந்த காயமும் இல்லை. இந்த விபத்துக்கான காரணம் என்ன என்பது குறித்தும் தீவிரமாக விசாரிக்கப்பட்டு வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஓவியா, ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட்.